தியாவும் வருணும் ஒரே கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டு இருந்தனர். இருவரும் நல்ல நண்பர்கள். தனக்கு கிடைக்கவிருந்த புரமோசனை நடுத்து நிறுத்து அதற்கு பதிலாக தனக்கு வேலை வாங்கி கொடுத்தாள் என்று தியாவின் மீது வருணிற்கு ஒரு இனம்புரியா அன்பு. அது காலப்போக்கில் தியாவின் மீது காதலாக மாறிப்போய் இருந்தது. ஆனால் அந்த காதலை எப்படி தியாகிட்ட சொல்றதுன்னு ஒரு தயக்கம் அவனை தூங்கவிடாமல் செய்தது. அவன் தன்னை மறந்தான். வேலையிலை கவனமிழந்தான். அவனுடைய முகம் வழக்கம்போல் இல்லாமல் வாட்டத்துடன் காணப்பட்டது. அவன் வேலையிலை நிறைய தவறுகள். அதை கவனிச்ச தியா அவனை ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போனா. என்னாச்சு வருண் உனக்கு? நானும் கொஞ்ச நாளா உன்னை வாட்ச் பண்ணிட்டுதான் இருக்கேன். நீ சரியில்லை. என்னோட அப்ராடு புரமோசனை நாள் கேன்சல் பண்ணிட்டு உனக்கு நான் இந்த ஜாப்பை வாங்கி கொடுத்தேன். ஆனா அது எல்லாத்தையும் நாசமாக்கி என் பேரை கெடுத்துடுவியோன்னு பயமா இருக்குடாட. என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு இறக்கப்பட்டதுக்கு எனக்கு நீ தர பரிசு இதுதானா? தியா ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பேச விடு. என்னடா பேச போற? உனக்கு இப்ப என்னதாண்டா பிரச்சனை? நானும் கொஞ்ச நாளா வாட்ச் பண்றேன். யார்கிட்டேயும் சரியா பேசுறது இல்ல. யார் பேச வந்தாலும் விலகி விலகி போற. வேலைல கவனம் இல்ல. அப்படியே வேலை பார்த்தாலும் அதுல 1008 தப்பு. நேத்து நீ ரெடி பண்ண புரோகிராம்ல எவ்வளவு தப்பு தெரியுமாடா? உனக்காக நான் நேத்து நைட் முழுக்க தூங்காம உட்கார்ந்து ரீவோர் பார்த்துருக்கேன். உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு உன்னோட வேலையையும் நானே பார்க்கணுமாடா? தியா என்னை கொஞ்சம் பேச விடு. என்னடா பேச போற? அப்படி என்ன ரீசன் வைச்சிருக்க? ஐ லவ் யூ தியா. டே நட்சத்திரக்குறி சாரி தியா, என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உன்னோட ஞாபகமாத்தான் இருக்கு. வேலைக்கு சேர்ந்த புதுசுல எப்பவும் என் கூடவே இருந்த. எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இப்பலாம் நீ என் கூட இல்லை. அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னும் எனக்கு தெரியல. உன்கிட்ட சொல்லவும் எனக்கு பயம். நமக்குள்ள இருக்கிற நட்பும் இல்லாம போயிடுமோன்னு பயம். உனக்கே தெரியும் நான் காலேஜல நிதுவ லவ் பண்ண விஷயம். ஆனா அவ கூட எனக்கு ஒரு வேலை இல்லை. என்னால் சம்பாதிக்க முடியலைன்னு தெரிஞ்சதும் என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. ஆனா நீ உனக்கு கிடைச்ச ப்ரொமோஷனை என்னோட வேலைக்காக விட்டு கொடுத்த. நான் இன்னைக்கு 3 வேலை நல்ல சாப்பிடுறேன்னா அதுக்கு காரணம் நீதான். நமக்கு சோறு போடுறது ஒன்னு அம்மாவா இருக்கும். இல்லை மனைவியா இருக்கும். உன்னை என்னால் அம்மா இடத்துல வைச்சு பார்த்தா என்னோட அம்மா மாதிரி நீயும் என்னை விட்டு சீக்கிரம் தூரமாக்கிடுவியோன்னு தோணுது. எனக்கு வேற வழியே தெரியவ. அதான் உன்னை மனசார என் மனைவியா நினைச்சிட்டேன். என்னால் அதுவிருந்து வெளிவர முடியல. உன்கிட்ட சொல்லவும் தெரிய. அதான் இப்படிலாம் நடந்துடுச்சு. மூட்டாளாடா நீ. இதுக்குலாமா லவ் பண்ணுவாங்க? வருண் உனக்கு என்ன பத்தி தெரியும்? எனக்கு இந்த உலகத்துலேயே என் அப்பா அம்மாதான் ரொம்ப முக்கியம். அவங்க நான் அவங்கள் மதிப்பேன்னு நம்புறாங்க. அதுக்காகத்தான் எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதை என்னால பொய்யாக்க முடியாது. இதை எல்லாத்தையும் விடவும் பெருக நான் ஏற்கனவே இன்னொருத்தனை லவ் பண்ணவ. ஆனந்த் என் மாமா பையன்தான். கட்டிக்கிற முறைதான். வீட்டுல சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வைச்சிடுவாங்க. ஆனா நான் அவ்வளவு லவ் பண்ண ஆனந்தையும் ஒதுக்கினேன். ஏன்? என்னோட அப்பா அம்மாவை எனக்கு நேராவே தப்பா பேசுன ஒரே காரணத்துக்காக. இப்ப வரைக்கும் அவனை நான் ஒதுக்கி வைச்சிருக்கேன். ஆனா என்னோட காதலை நான் ஒதுக்கவும் தெரியல. இன்னையோட 2 வருஷம் ஆகப்போகுது. அதுக்குள்ள நீயும் என்னை பண்றேன்னு வந்து நிக்கிற. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலடா போடா என்று சொல்லிட்டு அங்கிருந்து கண் கலங்கியபடியே வெளியேறினாள் தியா. தன்னோட பெற்றோர் மட்டுமே தன்னோட உலகம்னு வாழ ஒரு பொண்ணு தன்னோட பெற்றோர்களை உயிராவும் முதல் காதலை மறக்க முடியாமலும் தவிக்கிற தியா. வருணும் தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் என்ன பண்றதுன்னே தெரியாமல் வருணை விட்டு முழுசா விலக ஆரம்பிச்சா. கோவத்தோடவும் மனவருத்தத்துடனும் தியா அங்கிருந்து கிளம்பினாள். வருணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல். எங்க உண்மையாவே தான் பயந்தா மாதிரி தியாவோட நட்பு இல்லாம போயிடுமோன்னு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு வருணுக்கு. இருந்தாலும் கண்ணீரோட அந்த இடத்தை விட்டு போன தியாவையும் வருணால் தடுத்து நிறுத்த முடியல. குழப்பத்தோட நேரா வருண் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போனான். ஆனா தியா ஆஃபீஸ்ல இல்ல. காஃபி ஷாப்லேந்து கிளம்புனவ எங்க போயிருப்பான்னு ஆஃபீஸ்ல விசாரிக்க தியா உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. வருணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாச்சு. தியாவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு நினைச்சான். தியா நேரா வீட்டுக்கு போனவ அமைதியா தன்னோட ரூமுக்கு போய் யார்கிட்டேயும் பேசாம உட்கார்ந்திருந்தா.
அப்போ தியாவோட அம்மா தியாவோட ரூமுக்கு வந்தாங்க. என்னடி ஆபீஸ்லேந்து சீக்கிரம் வந்துட்ட, நட்சத்திரக்குறி உடம்பு சரியில்லைம்மா, என்னாச்சுடி, காய்ச்சல் கீச்சல் அடிக்குதா? தியாவோட நெற்றியையும் கழுத்தையும் தொட்டு பார்த்துட்டு என்னடி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, ஆனா உடம்பு சப்புன்னு கிடக்கு. உண்மையை சொல்லுடி, நீ இப்படி இருக்க மாட்டியே. உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? அம்மா அப்படி கேட்டதும் தியாவோட கண்கள்லேந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. உடனே தன்னையும் கட்டுப்படுத்த முடியாம தியா அழுதுகிட்டே தன்னோட அம்மாவை கட்டி அணைச்சா. என்னாச்சுடி, ஏன் இப்படி அழுகுற? மா, உனக்கு வருணை தெரியுமா? தெரியும், நீ கூட வேலை வாங்கி கொடுத்தியேடி. அவன்தானே? அவனேதான். இன்னைக்கு லவ் ப்ரொபோஷல் பண்ணான். அவனா? ஆமாமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. நான் ஆனந்த் மாமாவைதான் லவ் பண்ணேன். என் அப்பா அம்மாவுக்காக தான் அந்த காதலையும் தூக்கி எறிஞ்சேன். என்னால அதை தவிர்த்து யாரையும் நினைக்க முடியாது. அதையும் தாண்டி நீயும் அப்பாவும் தான் என்னோட உலகம். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியாம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ நாள். நான் எப்படிமா? இதுக்குதான் இவ்வளவு அழுகுறியா? பாங்கன்னா அப்படிதாண்டி 4 பேர் கூட பழகுவாங்க. எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனா திஷ்ணு ஒரு நாள் வந்து லவ் பண்றேன்னு சொல்வாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. நாங்க ஒன்னும் காதலுக்கு எதிரி இல்லை. நீ லவ் பண்ணா நாங்க ஒன்னும் எதிர்த்து நிக்க போறதில்லை. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், அப்பா யார் முன்னாடியும் தலைகுனிஞ்சு நான் பார்த்ததே இல்லை. உனக்கு பிடிச்சா லவ் பண்ணு, எங்ககிட்ட சொல்லு, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா வேற ஏதாவது முடிவு எடுத்துடாத. அம்மா, நல்லா தூங்கு, நல்லா யோசி, எல்லாம் சரியா இருக்கும். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்க பண்றோம். எடு. தியா அம்மா சொன்னதை கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா உட்கார்ந்திருந்தா. இதான் தியா தன்னோட அம்மா அப்பாவை தன்னோட உயிருக்கும் மேலே நேசிக்க காரணம். தான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ற அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க தியா விரும்பல. கண்ண மூடி யோசிச்சா. அமைதியான உறக்கத்துக்கு போனா. நேரம் போச்சு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல் ஆபீஸ்க்கு கிளம்பி போனா தியா. எல்லாருக்கும் முன்னாடி ஆபீஸுக்கு வரதுதான் வருணுக்கு பழக்கம். ஆனா உன்னைக்கு தியா வந்து பார்த்தப்போ வருண் வரல. தியா பார்த்துட்டு அமைதியா தன்னோட வேலைகளை தொடர்ந்தாள். அங்க இருக்கிறவங்கள விசாரிச்சா யாருக்கும் வருணை பத்தி தெரியலை. தியாவும் மேற்கொண்டு எதுவும் கண்டுக்கல. ரொம்ப நேரம் வருண் வரானா இல்லையான்னு பார்த்தா. ஆனா வருண் வரவே இல்ல. வருண் போனுக்கு கால் பண்ணா. ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அன்னைக்கு முழுக்க தன்னால வேலைக்கு வராம இருக்கானோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. வேலை முடிஞ்சதும் நேரா வருண் வீட்டுக்கு போனா. ஆனா வீடு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா. நேத்து காலையில ஆபீஸ் கிளம்பி போனான்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் வருணுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரிய, யார்கிட்ட சேக்குறதுன்னே தெரியாம அங்கிருந்து போனா. நாட்கள் ஓடுச்சு. வருண் ஆபீஸுக்கு வடிவே இல்லை. வருணுக்கு பதிலா வேற ஆளை வேலைக்கு சேர்க்க முடிவு பண்ணாங்க ஆபீஸ்ல. தியாவுக்கு வருண் நினைப்பாவே இருந்துச்சு. வருண் ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்தான். ஆனா கை காலெல்லாம் ஒரே கட்டு. நேரா வந்து நியாவை பார்த்தான். வருண், என்னாச்சுடா? பைக் ஆக்சிடென்ட் தியா. முதல்ல உட்காருடா. மெல்ல நாற்காலில் உட்கார்ந்தான் வருண். எங்கடா போய் விழுந்த? அன்னைக்கு உன்கிட்ட பேசுனதுக்கப்புறம் மனசே சரியில்லை. ஏதோ யோசனையிலேயே வண்டி ஓட்டிட்டு பஸ் மேல விட்டுட்டேன். உன்னை ரொம்ப தேடுனேன்டா. உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனோன்னு நினைச்சேன். இல்ல தியா, நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். அந்த குட்ல உணர்ச்சி தான். இல்லடா, உன் மனசுல இருக்குறத நீ சொன்ன அவ்வளவு தான். நாளைலேந்து ஒழுங்கா வேலைக்கு வா. இந்த நிலைமையில் நான் உன்னை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போறேன்டா. நான் பாத்துக்கிறேன். இல்ல நியா, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. நான் பாத்துக்கிறேன், அவ்வளவு தான் என்று சொல்லிட்டு தியா அன்னைக்கு ஆபீஸ் லீவு போட்டுட்டு வருணை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனா. டாக்டர் கிட்ட வருணுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. நேரா வருணோட வீட்டுக்கு போய் அவனுக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செஞ்சா. வருணால நடக்குறதெல்லாம் நம்பவே முடியல. இனிமே பேசவே மாட்டான்னு நினைச்ச தியா இன்னைக்கு அவனோட வீட்டில் அவனுக்காக சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாள். அவன் ஆசைப்பட்டதும் அதைதான்னு நினைச்சு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கொண்டான். 2 பேரும் முன்ன இருந்ததை விட ரொம்ப நெருக்கமானாங்க. ஒன்னாவே ஆபீஸ் போனாங்க. ஒன்னாவே ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க.
இப்படியே நாட்கள் கடந்துச்சு. வருணை கவனிக்கிறதுல தீவிரமா இருந்த தியா தன்னோட ஆபீஸ் வேலைகளை கொஞ்சம் கோட்டை விட ஆரம்பிச்சா. அதனால் ஆபீஸ்ல தியாவோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சது. ஆனா அதை எதையுமே வருண் கிட்ட தியா காட்டிக்கல. வருணும் கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆகிட்டான். பழைய நிலைமைக்கு வந்துட்டான். ஆனாலும் வருணுக்கும் தியாவுக்கும் இருந்த நெருக்கம் குறையல. ஒரு நாள் ஆபீஸ்ல தியாவை எல்லாருக்கும் முன்னாடி வைச்சு மேனேஜர் திட்டிட்டாரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ அடுத்த நாள் தர வேண்டிய புரோகிராம் ப்ராஜெக்டை தியா பாதி கூட முடிக்கலன்னு வருணுக்கு தெரிய வந்தது. நேரா போய் தியாவை பார்த்தான். என்னடி இது, நீயா இப்படி? தெரியலடா, என்னால முடியலையான்னு புரியல. லீவ். இது வேலையை விடப்போறியா? ஆமா. லூசாடி நீ? கஷ்டத்துல இருந்த எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவ நீயே வேலையை விட்டு போறன்னா சொல்லுற? ஆமா. எப்ப இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும்? நாளைக்கு ஈவ்னிங். நாளைக்கு லீவு போட்ரு. என்னடா விளையாடுறியா? சீரியஸா சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த புரோகிராம் முடிக்கலாம். நீ லீவு போடு. பாதி முடிக்கவே 10 நாள் ஆகும்டா. ஒரு நாள் போதும், சொல்றத செய். சரிடா. வருண் தியா 2 பேரும் அன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு வருண் வீட்டுக்கு போனாங்க. 2 பேரும் உட்கார்ந்து ஃபுல் புரோகிராமையும் அனலைஸ் பண்ணாங்க. தியா விட்ட இடத்துலேந்து வருண் புரோகிராம் டைப் பண்ண ஆரம்பிச்சான். தியா குறிப்புகள் கொடுக்க அன்னைக்கு இரவுகள் புரோகிராமோட கடந்துச்சு. அவ்வளவு சோர்வு, அவ்வளவு தூக்கம் இருந்தாலும் வருணுக்கு தெரிஞ்சதெல்லாம் தியா ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னதுதான். அதனால எதையும் பொருட்படுத்தாம புரோகிராம் டைப் பண்ணான். அடுத்த நாள் மதியம் வரைக்கும் கண் முழிச்சு முழு புரோகிராமையும் முடிச்சான். அந்த புரோகிராமும் சரியா வேலை செஞ்சது. தூங்கிக்கிட்டு இருந்த தியாவை எழுப்பினான். புரோகிராம் ரெடி ஆனதை காட்டுனான். தியாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. வருண் புரோகிராமை ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி அதை தியா கையில் கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்பி வைச்சான். தியாவும் அதை கொண்டு போய் ஆபீஸ்ல காட்டுனா. அதை பார்த்துட்டு மேனேஜர் தியாவை புகழ்ந்து தள்ளிட்டாரு. தியாவுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல். உடனே வருணுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ, என்னடா தூங்குறியா? ஆமா தியா, சரியான டயர்டு. அப்ப உன்னால் இப்ப வர முடியாதா? எங்க வரணும்? என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, உன்கிட்ட கொஞ்சம் போனும், அதான். இதோ கிளம்பிட்டேன் தியா. இல்ல நீ தூங்கு. நாளைக்கும் ஆபீஸ் லீவு போட்டு உன் லீவுக்கு நான் அப்ரூவல் வாங்கி தரேன். அன்னைக்கு பேசுன அதே காஃபி ஷாப். நாளைக்கு காலையில 10 மணிக்கு. லேட் பண்ணாம வந்துடு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டா தியா. தியா ஆபீஸ்லேந்து நேரா வீட்டுக்கு போயிட்டா. தியா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அதுவரைக்கும் தியா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை யாரும் பார்த்ததே இல்ல. அன்னைக்கு நாள் சந்தோஷத்தோட கடந்ததையடுத்து அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. தியா ரொம்ப ஹாப்பியா புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு வருணை பார்க்க கிளம்புனா. வருணும் நியாவை பார்க்க ரொம்ப ஆர்வமா கிளம்பினான். 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே காஃபி ஷாப்ல தியாவை மீட் பண்ண போறதை நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருந்தான். போற வழியிலதான் இந்த 2 மாசமா என்ன நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டே போக்குவரத்து நெரிசலையும் ரசிச்சுக்கிட்டே வந்தான். தியா காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க வருண் அங்க வந்தான். தியாவை பார்த்ததும் ஒரு தேவதையை பார்த்த மாதிரி ஒரு எண்ணம் அவனோட மனசுல பட்டாம்பூச்சியாய் சிறகடிச்சு பறந்துச்சு. மெல்ல தியாகிட்ட போனான். 2 பேரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தாங்க.